ஓகே, நாம இப்போ இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் பற்றி தான் பார்க்க போகிறோம். நடப்பு நிகழ்வுகள் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா தனியாக நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிலபஸில் கொடுக்கல. சிலபஸில் இருக்கக்கூடிய யூனிட்டில் அந்தந்த யூனிட் கீழே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றத கோட் பண்ணி நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதன் அடிப்படையில் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 1 இயருக்கான முக்கியமான ஒரு 400 நடப்பு நிகழ்வுகள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிடிஎஃப்ல நம்ம இந்த வீடியோவில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். இது குறிப்பாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா தினமணி, தி ஹிந்து, ஓகேவா, இந்த 2 நாளிதழ்களில் தினமும் வந்த செய்தியினுடைய அடிப்படையில் இந்த நடப்பு நிகழ்வுகள் அப்படின்றது துவக்கப்பட்டிருக்கு. மே 2024 இருந்து மே 2025, ஓகேவா, ஒரு 1 இயர்ல நடந்த முக்கியமான நடப்பு நிகழ்வுகள். ஓகேவா, இதுக்கு முன்னாடி நடந்த குரூப் 1ல கூட என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா நம்ம கொடுத்த இந்த 33 பேஜ்ல இருந்து கரண்ட் அஃபேர்ஸ் அப்படின்றது வந்திருந்தது. டைரக்டாகவும் வந்திருந்தது, இன்டைரக்டாகவும் சில கரண்ட் அஃபேர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதில் நம்ம பண்ணுற மாதிரி வந்திருந்தது. அது என்னென்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் என்னென்ன தலைப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருளாதார ஆய்வறிக்கை. பொதுவாக இந்த பொருளாதார ஆய்வறிக்கை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்திய அளவில் சரி, பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா மத்திய அரசு வந்து வெளியிடும். ஓகேவா, இது வந்து நம்ம மத்திய பட்ஜெட் தாக்கல் செய்யறதுக்கு முன்னாடி எப்பவுமே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரெகுலரா வெளியிடுவாங்க. ஆனா முதல் முறையா தமிழ்நாடு என்ன பண்ணிருக்கு அப்படின்னா பொருளாதார ஆய்வறிக்கை வெளியிட்டு இருக்கு. ஓகேவா, இதுதான் முதல் முறையா தமிழ்நாட்டில் வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட் தாக்கலுக்கு முன்னாடி பொருளாதார ஆய்வறிக்கை வந்து வெளியிட்டு இருக்காங்க. இந்த பொருளாதார ஆய்வறிக்கையில என்ன சொல்லப்படும் அப்படின்னா தற்போது இந்தியா எந்த நிலையில இருக்கு, தமிழ்நாடு எந்த நிலையில இருக்கு அப்படின்றத அதுல குறிப்பிட்டு சொல்லியிருப்பாங்க. ஓகேவா, அதை தவிர்த்து பட்ஜெட், ஓகேவா, பட்ஜெட்டை பொறுத்த வரைக்கும் இந்திய பட்ஜெட், தமிழ்நாடு பட்ஜெட், ஓகேவா, இது ரெண்டும் பாத்தீங்க அப்படின்னா எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா வரக்கூடிய டாபிக்ல ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஓகேவா, அந்த மாதிரி முக்கியமான டாபிக் மட்டும்தான் இதுல இருக்கும். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா வேளாண் பட்ஜெட், அதுக்கப்புறம் புவிசார் குறியீடு, இது ஜாகிரபில வர்றது, ராம்சார் தலங்கள் ஜாகிரபில வர்றது, அதுக்கப்புறம் குறியீடுகள், இது வந்து பாத்தீங்கன்னா எக்கனாமிக்ஸ்ல வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், அதுக்கப்புறம் மசோதாக்கள் பாலிட்டியில வரக்கூடியது, குடியரசுத் தலைவர் ஆட்சி பாலிட்டியில வரக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ், விருதுகள்ல ரொம்ப முக்கியமான விருதுகள் எப்பவுமே கேட்கிறாங்க. ஓகேவா, அதுக்கப்புறம் தரநிலைகள், அதுக்கப்புறம் தமிழ்நாடுடைய சாதனைகள் தனியாவே நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா கொடுத்திருப்போம். கமிட்டிஸ், ரீசெண்டா என்னென்ன கமிட்டி வந்து அமைக்கப்பட்டது, அப்புறம் நோபல் பரிசுல இருந்து கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா, இப்போ குரூப் 1ல கூட கேட்டாங்க, அந்த இது கூட இதுல வந்து இருக்கு. அதுக்கப்புறம் நியமனங்கள், இன்னும் சில முக்கியமான தலைப்புகளை வந்து உள்ளடக்கி இருக்கும். ஓகேவா, ரொம்ப முக்கியமா இந்த 15 தலைப்புகள் அப்படின்றது நம்ம கரண்ட் அஃபேர்ஸ்ல கொடுத்துருக்கோம். கொஞ்சம் வேகமா என்ன பண்ணிடலாம் அப்படின்னா பார்த்துடலாம். இங்க பாருங்க, உச்ச மற்றும் உயர் நீதிமன்றங்களில் எஸ்சி எஸ்டி ஓபிசி மத சிறுபான்மையினருக்கு உரிய பிரதிநிதித்துவம் வழங்கும் வகையில் தனிநபர் மசோதா கொண்டு வந்தவர் யார் அப்படின்னா பி வில்சன். ஓகேவா, இவர் வந்து பாத்தீங்கன்னா டிஎம்கேவை சேர்ந்த மாநிலங்களவை எம்பி. இவர் என்ன பண்றாரு அப்படின்னா ஒரு மசோதா கொண்டு வராரு. இந்த மசோதால என்ன சொல்லப்பட்டிருக்கும் அப்படின்னா இப்போ எஸ்சி எஸ்டி ஓபிசி, ஓகேவா, இந்த கேட்டகரியில இருக்கக்கூடிய மக்கள் வந்து பாத்தீங்கன்னா உச்ச நீதிமன்றத்திலயோ உயர் நீதிமன்றத்திலயோ அந்த நீதிபதிகள் ஆவதற்கான எண்ணிக்கை வந்து ரொம்ப கம்மியா இருக்கு. இப்ப நீங்க உச்ச நீதிமன்றத்துல 34 நீதிபதிகள் இருக்காங்க. அதுல பெரும்பாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா யார் இருப்பாங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஓகேவா, அதுல எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த மாதிரியானவங்களுக்கு என்ன பண்ணும், பிரதிநிதித்துவம் கொடுக்கணும் அப்படின்றது இவர் என்ன பண்ணிருப்பாரு அப்படின்னா மசோதாவை கொண்டு வந்திருப்பாரு. அதுல சில சட்ட ஆர்டிக்கல் வந்து திருத்த சொல்லியிருப்பாரு. ஓகேவா, அடுத்து பாருங்க, நாட்டிலேயே சிறந்த கணினி விழிப்புணர்வு போட்டியில் தமிழ்நாடு காவல்துறையுடைய ஸ்மார்ட் காவலர் செயலி, ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கு. தேர்ந்தெடுத்த அமைப்பு எது அப்படின்னா தேசிய குற்ற ஆவணம் காப்பகம் இருக்குல்ல, அவங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்மார்ட் காவல் செயலியை தேர்வு செஞ்சிருக்காங்க. அடுத்தது பாருங்க, அவசரம் 108 செயலி, இது 2017 வந்து பாத்தீங்கன்னா தொடங்கப்பட்ட ஒரு செயலி. இந்த அவசரம் 108 செயலி எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா தீயணைப்பு, மீட்பு பணி, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா விபத்துக்கள் ஏற்பட்டுச்சு அப்படின்னா இதுல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம இந்த செயலி மூலம் தெரிவிக்கலாம். ஓகேவா, உடனடியாக அதற்கான சேவைகள் வந்து பாத்தீங்கன்னா அங்க வழங்கப்படும். அதுக்கப்புறம் பாருங்க, யூனிசெஃப் இருக்கு இல்லையா, அவங்களுடைய ரிப்போர்ட் படி 14 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் தொழிலாளர், குழந்தை தொழிலாளர் அதிகம் கொண்ட நாடுகள்ல இந்தியா வந்து பாத்தீங்க அப்படின்னா முதலிடத்துல இருக்கு. ஓகேவா, அதிக குழந்தை தொழிலாளர்கள் எந்த நாட்டுல இருக்காங்க அப்படின்னா இந்தியாவில இருக்காங்க. ஏன்னா பாப்புலேஷன் இங்க அதிகம், கிட்டத்தட்ட 146 கோடி மக்கள் இருக்காங்க. அதனால நம்ம இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட்ல இருக்கும். அதுக்கப்புறம் 15வது யாரோ இந்தியா நிகழ்ச்சி எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா பெங்களூர்ல வந்து பாத்தீங்கன்னா நடைபெற்றுச்சு. அதுக்கப்புறம் பாருங்க, டீப்ஷிக் R1 செயலி, ஓகேவா, இந்த டீப்ஷிக் RI செயலி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த நாட்டினுடைய ஏஐ செயலி அப்படின்னா சீனாவுடைய ஏஐ செயலி. ஓகேவா, சீனாவுடைய எந்த நிறுவனத்துடைய ஏஐ செயலி அப்படின்னு கேட்டாங்களா, லியாங் வென்பெர்க் நிறுவனம். அதே மாதிரி ஓப்பன் ஏஐ சாட் ஜிபிடி, இது வந்து பாத்தீங்கன்னா இங்கிலாந்து நாட்டுடையது.
அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா கூகுள் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஜெமினி, அதுக்கப்புறம் காமா 3, இந்த மாதிரி ஏஐ எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க தரப்புல இருந்து உருவாக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து பாருங்க, இந்தியாவுடைய ஏஐ திட்டம். ஓகேவா, 2024 மார்ச்ல அறிமுகம் செய்யப்பட்டது. இந்தியாவுடைய ஏஐ திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம் பாத்தீங்கன்னா ஏஐல வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னேறி வரணும். அதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆரம்ப கட்டத்துல இருக்கக்கூடிய ஸ்டார்ட் அப் நிறுவனங்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா இதுல நிறைய ஊக்குவிச்சு கொண்டு வரணும் அப்படின்றதுக்காக இந்த ஏஐ திட்டம் அப்படின்ட்டு கொண்டு வரப்பட்டது. இந்த ஏஐ திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கான சிப்புகள் தயாரிக்கிறது எல்லாம், அதுக்கான அமைப்பை உருவாக்கணும். ஓகேவா, எங்க அப்படின்னா இந்தியாக்குள்ளே. இதெல்லாம் இந்த ஏஐ திட்டத்தினுடைய முக்கிய குறிக்கோளா இருக்கு. அதே மாதிரி ஏஐ உச்சி மாநாடு 2025 பிரான்ஸ் பாரிஸ்ல நடைபெற்றுச்சு. இதுல வந்து நம்முடைய பிரதமரா இருக்கக்கூடிய மோடி அவர்கள் என்ன பண்ணியிருந்தாரு அப்படின்னா உரையாற்றி இருந்தாரு. ஓகேவா. அடுத்து ஏஐ உச்சி மாநாடை இந்தியாவில நடத்தக்கூடிய அந்த முன்மொழிவும் அவர் என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா முன்மொழிஞ்சிருப்பாரு. அடுத்து பாருங்க, பிங்க் ஆட்டோ திட்டம். பிங்க் ஆட்டோ திட்டம் எந்த நகரத்தில் வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டது அப்படின்னா சென்னை மாநகரத்துல கிட்டத்தட்ட ஒரு 250 பெண் தொழில் முனைவோருக்கு, அதாவது 250 பெண்களுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த பிங்க் ஆட்டோ வந்து அரசு வழங்கியிருக்கும். அதுல பெண்கள் பயணம் செய்யற வகையிலும் அந்த ஆட்டோக்களை இயக்குறதும் முழுக்க வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் அப்படின்ற வகையிலும் இந்த திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். இந்த திட்டத்துடைய முக்கிய நோக்கம் என்னன்னு கேட்பாங்க அப்படின்னா சென்னையில பெண்களுக்கு பாதுகாப்பான பயணங்களை மேற்கொள்ளணும். அதுதான் இந்த திட்டத்தினுடைய முக்கிய நோக்கம். அதுக்கப்புறம் ஜல்ஜீவன் திட்டம் 2019 ஆகஸ்ட் 15, ஓகேவா, அப்போ தொடங்கப்பட்டது. இந்த திட்டம் தமிழ்நாட்டில் வந்து 2028 வரை நீட்டிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு வந்து உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. ஓகேவா. அடுத்து பாருங்க, பொது தேர்வு எழுதியுள்ள மாணவர்களின் பயத்தை போக்கி உற்சாகப்படுத்தும் நிகழ்ச்சியுடைய பெயர் என்ன அப்படின்னு கேட்பாங்க. பரிஷா பே பரிஷா பே சர்ச்சா. ஓகேவா. இதுல பிஎம் மோடி என்ன பண்ணியிருப்பாரு அப்படின்னா பங்கேற்று உரையாற்றி இருப்பாரு. இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து எப்படி தேர்வை எதிர்கொள்ளணும், பயம் இல்லாம எதிர்கொள்ளணும் அப்படின்றதெல்லாம் இதுல வந்து உரையாடி இருப்பாங்க. அடுத்து பாருங்க, 2027 ஆண்டிற்குள் யானைக்கால் நோய் இல்லாத இந்தியா, ஓகேவா, அப்படின்ற இலக்கை வந்து பாத்தீங்கன்னா மத்திய சுகாதாரத்துறை வந்து அறிவிச்சிருக்காங்க. அடுத்து பாருங்க, பிஎம் ஸ்ரீ திட்டம். இது வந்து பாத்தீங்கன்னா மத்திய கல்வி அமைச்சகம், ஓகேவா, அவங்களால தொடங்கப்பட்ட ஒரு முக்கிய திட்டம். இந்த திட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா கையெழுத்திடாத மாநிலங்கள் எது எது அப்படின்னு கேட்பாங்க. தமிழ்நாடு, மேற்கு வங்கம், கேரளா, டெல்லி, இந்த 4 மாநிலங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎம் ஸ்ரீ திட்டத்துல வந்து கையெழுத்திடல. இந்திய எரிசக்தி வாரம் 2025 எங்க நடைபெற்றது அப்படின்னா டெல்லியில நடைபெற்றது. சூரிய மின் உற்பத்தியில் 3வது பெரிய நாடா எது இருக்கு அப்படின்னா இந்தியா. ஓகேவா, சூரிய மின் உற்பத்தியில் இந்தியாவின் நிலை என்னன்னு கேட்பாங்க. 3வது இடத்துல இருக்கு. அதே மாதிரி பாரிஸ் ஒப்பந்த இலக்குகளை எட்டிய முதல் G20 நாடு எது அப்படின்னா இந்தியா. ஓகேவா. 2015 நடந்த பாரிஸ் ஒப்பந்தத்தின் அடிப்படையில சில இலக்குகள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கும். அந்த இலக்கை அடைந்த முதல் G20 நாடு எதுன்னு கேட்பாங்க, இந்தியா. அடுத்து பாருங்க, மிஷன் சக்தி திட்டத்தின் கீழ் கிராம பஞ்சாயத்து அளவில் இயங்க வரும் பெண்களுக்கான நீதிமன்ற திட்டம் எங்கு பரிசோதனையில் உள்ளது. ஓகேவா, அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல. அசாம் மற்றும் ஜம்மு காஷ்மீர்ல வந்து பரிசோதனையில இருக்கு. அடுத்து பாருங்க, சமீபத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ள பட்ஜெட்டில் பாலின பட்ஜெட்டுக்கு ஒதுக்கப்பட்ட நிதி 8.86. ஓகேவா. மத்திய பட்ஜெட் இருக்குங்களா, மத்திய பட்ஜெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அறிவிக்கப்பட்டிருக்கு. அந்த மத்திய பட்ஜெட்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா மகளிர் அதிகாரம் அளித்தல் துறை, அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய எல்லா துறைகளிலும் மகளிருக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபண்ட் ஒதுக்கி இருக்காங்க. ஓகேவா. இது மொத்தமா சேர்த்து வந்து பாத்தீங்க அப்படின்னா இப்போ 100% இருக்கு அப்படின்னா அதுல 8.86% வந்து நிதி எதுக்காக ஒதுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா முழுக்க முழுக்க பெண்களுக்கான திட்டங்களுக்காகவும் பெண்களுக்கான அந்த சலுகைகளுக்காகவும் ஒதுக்கப்பட்டிருக்கு. அதுதான் பாலின பட்ஜெட் அப்படின்னு சொல்லுவாங்க. இது தனியா கொண்டு வர மாட்டாங்க. இருக்க பட்ஜெட்ல பெண்களுக்கு எவ்வளவு நிதி ஒதுக்கி இருக்காங்க அது அடிப்படையில இந்த பாலின பட்ஜெட் அப்படின்றது வரையறுக்கப்படும். ஓகேவா. அதுல 8.86% வந்து பாத்தீங்க அப்படின்னா மத்திய பட்ஜெட்ல வந்து ஒதுக்கி இருக்காங்க. அடுத்து பாருங்க, ஊட்டச்சத்து மற்றும் சுகாதார மேம்பாட்டில் சிறந்து விளங்கும் 1000 கிராம பஞ்சாயத்துகளை தேர்ந்தெடுத்து விருது வழங்கும் திட்டம் வந்து பாத்தீங்கன்னா சுபோஷித் பஞ்சாயத்து திட்டம். இது எப்ப தொடங்கப்பட்டது அப்படின்னா 2024. இது கிராம பஞ்சாயத்துக்களை ஊக்குவிக்கணும் அப்படின்றதுக்காக தொடங்கப்பட்ட ஒரு முக்கியமான திட்டம். அடுத்து பாருங்க, சட்ட புத்தகத்துல வந்து பாத்தீங்கன்னா மொத்தம் 22 படங்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ராமர், கிருஷ்ணர், காந்தி, புத்தர், சிவாஜி, மகாவீரர் இவங்களுடைய படங்கள்லாம் நம்முடைய சட்ட புத்தகத்துல வந்து இடம்பெற்றிருக்கு. அடுத்து பாருங்க, 18 வயதுக்குட்பட்ட சிறார்கள் பணம் கட்டி ஆன்லைன்ல விளையாட எந்த மாநில அரசு தடை வச்சிருக்காங்க அப்படின்னா தமிழ்நாடு அரசு தடை வச்சிருக்காங்க. அதே மாதிரி ஆன்லைன்
தடை சட்ட மசோதா கொண்டு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் ஆன்லைன் வந்து ஒழுங்குபடுத்தக்கூடிய மசோதா, விளையாட்டுகளை ஒழுங்குபடுத்தக்கூடிய மசோதாவும் தமிழக அரசு வந்து கொண்டு வந்திருப்பாங்க. அதுல எவ்வளோ நேரம் விளையாடணும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எவ்வளோ பணம் கட்டி விளையாடணும் அப்படின்றதெல்லாம் அதுல சொல்லப்பட்டிருக்கும். உலகின் 100 சிறந்த மருத்துவக் கல்லூரி பட்டியலில் சென்னை மருத்துவக் கல்லூரி வந்து பாத்தீங்கன்னா 60வது இடத்துல வந்து இருக்கு. இந்தியாவின் முதல் ஏஐ பல்கலைக்கழகம் எங்க அமைய உள்ளது அப்படின்னா மும்பைல. சமீபத்தில் நாடாளுமன்றம் வெளியிட்ட அறிக்கையில் 2025ல அதிக மரண தண்டனை கைதிகள் உள்ள மாநிலம் உத்தரப்பிரதேஷ். 95 பேர் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ்ல மரண தண்டனை கைதிகளா இருக்காங்க. அடுத்து, சர்வதேச அளவில் கடல்சார் பாதுகாப்பான ஐநா பெருங்கடல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா பிரான்ஸ்ல. தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கை விகிதம் எவ்வளவு அப்படின்னு பாத்தீங்கன்னா 48%. இதில் 4.8 இருக்கு, 48%. ஓகேவா. புதிய வருமான வரி மசோதா 2025 எதற்கு மாற்றாக கொண்டு வந்தாங்க அப்படின்னு கேட்பாங்க. வருமான வரி சட்டம் 1961க்கு மாற்றாக புதிய வருமான வரி மசோதா வந்து கொண்டு வரப்பட்டிருக்கு. அடுத்து பாருங்க, ஊழல் தரவரிசை 2024ல இந்தியா எத்தனாவது இடத்துல இருக்கு அப்படின்னா இந்தியா 96வது இடத்துல இருக்கு. 2025 பெண்களின் நலனுக்காக ஒர்க் ஃப்ரம் ஹோம் திட்டத்தை அறிவிச்ச மாநிலம் எது அப்படின்னா ஆந்திரா. ஆந்திராவில் வந்து பாத்தீங்கன்னா மகளிர் தினத்தன்று, ஓகேவா, மார்ச் 8 அன்று இந்த திட்டம் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கும். வருமான வரி மசோதா, ஓகேவா, எப்போ நடைமுறைக்கு வரும்னு பாத்தீங்கன்னா 2026 ஏப்ரல் 1ல வந்து நடைமுறைக்கு வரும். உலக வானொலி தினம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 13. அடுத்து பாருங்க, முதல்வர் மருந்தக திட்டம் 2025 பிப்ரவரி 24ல வந்து தொடங்கப்பட்டது. தமிழ்நாடு முழுவதும் வந்து பாத்தீங்கன்னா 1000 மருந்தகங்கள் வந்து திறக்கப்பட்டிருக்கு. ஓகேவா. அடுத்து, சமீபத்தில் குடியரசுத் தலைவர் ஆட்சி எங்கு அமல்படுத்தப்பட்டது அப்படின்னா மணிப்பூர். அதே மாதிரி அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆட்சி அமல்படுத்தப்பட்ட மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா மணிப்பூர். ஓகேவா. எத்தனை முறை அப்படின்னா 11 முறை வந்து அமல்படுத்தி இருக்காங்க. இதுல பாருங்க, அதிக முறை, அதுக்கப்புறம் நீண்ட நாட்கள், இந்த மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதிக முறை அப்படின்னா மணிப்பூர். ஓகேவா. அடுத்து பாருங்க, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி கண்காட்சி 2024, ஓகேவா, எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா சென்னையில நடைபெற்றுச்சு. இதுவே நீண்ட நாட்கள்னு கேட்டாங்கன்னா, ஓகேவா, இங்க பாருங்க, அதிக முறை குடியரசுத் தலைவர் ஆச்சுன்னா மணிப்பூர், நீண்ட நாட்கள் கேட்டாங்கன்னா பஞ்சாப்ல. அடுத்து பாருங்க, 18வது மக்களவை தேர்தலில் அதிக பெண் வேட்பாளர்கள் போட்டியிட்ட மாநிலம், ஓகேவா, மகாராஷ்டிராவில தான் அதிக பெண் வேட்பாளர்கள் வந்து போட்டிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்டவங்க வந்து அங்க போட்டிட்டு இருப்பாங்க. சமீபத்தில் பிரிட்டன் நாட்டின் உயரிய விருதான நைட்வுட் பட்டம் பெற்றவர் யார் அப்படின்னா என் சந்திரசேகரன், இந்தியாவை சார்ந்தவர். ஓகேவா. அடுத்தது, கட்டுமான கண்காட்சி 2025 எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா சென்னையில. 38வது தேசிய விளையாட்டு போட்டி நடைபெற்ற இடம் உத்தரகாண்ட். 38வது தேசிய விளையாட்டு போட்டி தமிழ்நாடு எத்தனாவது இடம் அப்படின்னா 6வது இடம் வந்து பாத்தீங்கன்னா அவங்க பெற்று இருந்தாங்க. அடுத்து, ஊராட்சி திட்டங்களை செயல்படுத்துவதில் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கா, மத்திய அரசு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஊராட்சி திறன் மேம்பாடு மற்றும் செயல்பாடுகள்ல தமிழகம் வந்து 2வது இடத்துல இருக்கு. ஊராட்சி நிதி பரிவர்த்தனைகள்ல தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 3வது இடத்துல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஜவுளி மற்றும் ஆடை ஏற்றுமதி செய்யும் நாடுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 6வது இடத்துல இருக்கு. ஓகேவா. நேரம் கருதி நான் கொஞ்சம் வேகமா என்ன பண்ணிட்டு போறேன் அப்படின்னா சொல்லிட்டு போறேன். 8வது இந்திய பெருங்கடல் மாநாடு எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா 2025ல ஓமன் மஸ்கட். அடுத்து, பிரிக்ஸ் உச்சி மாநாடு 2025 பிரேசில். ஓகேவா. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு செல்லும் உலகின் முதல் மாற்று திறனாளி விண்வெளி வீரர் யாருன்னா ஜான் மெக்பால், ஐரோப்பிய விண்வெளி முகமை. தமிழ்நாடு சட்ட பல்கலைக்கழக ஆட்சிக்குழு உறுப்பினர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பேராசிரியர் ஏழுமலை அவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கார். இவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா முதல் மாற்றுத்திறனாளி உறுப்பினரா இப்பதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேர்க்கப்பட்டிருக்காரு. பிச்சைக்காரர் இல்லா இந்தியா இலக்கு வந்து பாத்தீங்கன்னா 2026. அதே மாதிரி பிச்சைக்காரர்களே இல்லாத ஒரு நகரம் எதுன்னு கேட்டாங்கன்னா இந்தூர். ஏஐ சந்தையில் இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னா 4வது இடம். ஓகேவா. 26வது தலைமை தேர்தல் ஆணையர் யார் அப்படின்னா ஞானேஷ்குமார். இஸ்ரோவுடைய தலைவர் யார் அப்படின்னா நாராயணன். டிராகன் 9 விண்கலம் மூலம் சுனிதா வில்லியம்ஸ் வந்து பாத்தீங்கன்னா மீட்கப்பட்டிருக்காங்க. ஓகேவா. சுனிதா வில்லியம்ஸ் வந்து ஐஎஸ்எஸ், ஓகேவா, இன்டர்நேஷனல் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போயிருப்பாங்க. அங்கிருந்து அவங்களை மீட்கக்கூடிய அந்த விண்கலம் வந்து பாத்தீங்கன்னா டிராகன் 9 விண்கலம். ஓகேவா. நாட்டிலேயே சிறார்களால் இயக்கப்படும் வாகன விபத்துல அதிக விபத்து எங்க நடைபெறுது அப்படின்னா தமிழ்நாடு அதுல முதலிடத்துல இருக்கு.
மகிழ்ச்சியான நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 118வது இடத்துல இருக்காங்க. 59வது ஞானபீட விருது பெற்றவர் வினோத்குமார் சுக்லா, சத்தீஸ்கர் மாநிலத்தை சேர்ந்தவர். சத்தீஸ்கர்ல இருந்து முதல்ல இந்த ஞானபீட விருதை பெறக்கூடிய நபராகவும் வினோத்குமார் சுக்லா வந்து பாத்தீங்கன்னா இருக்காரு. 14வது ஆசியன் பாதுகாப்பு அமைச்சர் மாநாடு வந்து பாத்தீங்கன்னா டெல்லியில் நடைபெற்றது. நாட்டின் முதல் ஜவுளி இயந்திர பூங்கா வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ், ஓகேவா, கான்பூர். அடுத்து வந்து பாத்தீங்கன்னா பாம்பன் பாலம். பாம்பன் பாலம் வந்து 1914 வந்து பாத்தீங்க அப்படின்னா கட்டப்பட்ட ஒரு பாலம். இந்த பாலம் பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் கடலுக்கு நடுவில் கட்டப்பட்ட முதல் பாலம் எது அப்படின்னு கேட்பாங்க. பாம்பன் பாலம் 1914, ஓகேவா. இப்போ புதிய பாலம் வந்து பாத்தீங்கன்னா மத்திய அரசு வந்து கொண்டு வந்திருக்காங்க இந்த பழைய பாலத்துக்கு மாற்றா. அது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்தியாவின் முதல் செங்குத்து தூக்கு பாலமா அமைக்கப்பட்டிருக்கு, ஓகேவா. தமிழ்நாட்டின் புதிய பல்லுயிர் பாரம்பரிய தலம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா காசாம்பட்டி வீரக்கோயில், திண்டுக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல இருக்கு. இது ரொம்ப முக்கியமான கரண்ட் அஃபேர்ஸ். ஆபரேஷன் பிரம்மா எது தொடர்பானது அப்படின்னு பாத்தீங்கன்னா மியான்மர் நிலநடுக்க மீட்பு தொடர்பானது 2025, ஓகேவா. ஆபரேஷன் பிரம்மா எது தொடர்பானது அப்படின்னு கேட்பாங்க. மியான்மர்ல ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் 7.8 ரிக்டர் அளவுக்குள்ள பதிவாச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய நிலநடுக்கம். அதுக்கு வந்து நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா உதவி செஞ்சிருப்போம். அதுக்கு பேர் ஆபரேஷன் பிரம்மா, ஓகேவா. இதே மாதிரி ஆபரேஷன் தோஸ்த்னு ஒண்ணு நம்ம என்ன பண்ணிருப்போம் அப்படின்னா துருக்கியில ஏற்பட்ட நிலநடுக்கத்தின் போது உதவி இருப்போம். அதே மாதிரி ஆபரேஷன் சிந்தூர் இருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் எதுக்குன்னு தெரியும். பஹல்காம் தாக்குதலுக்கு எதிராக பாகிஸ்தானின் தீவிரவாத முகாம்களை அழிப்பதற்காக இந்தியாவில் மேற்கொள்ளப்பட்ட ராணுவ நடவடிக்கை. அதை நம்ம தனியா பார்ப்போம். வகுப்பு மசோதா 2025, ஓகேவா. வகுப்பு மசோதா அப்படின்றது என்னன்னு தெரியும், ஓகேவா. முஸ்லிம்களுடைய அந்த சொத்துக்கள், குறிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா பொது சொத்துக்கள், ஓகேவா. அவங்க என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னா வகுப்பு வாரியம் அமைச்சு அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா வச்சிருப்பாங்க. இந்த வகுப்பு சொத்துக்களை வந்து பாத்தீங்க அப்படின்னா முறைப்படுத்தணும் அப்படின்ற நோக்கத்திற்காக வகுப்பு மசோதா வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. இந்த வகுப்பு மசோதாவோட முக்கிய நோக்கம் ஒவ்வொரு மாநிலங்கள்லயும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வகுப்பு போர்டு அப்படின்றத அமைக்கணும். அதுல எவ்வளவு உறுப்பினர்கள் இருக்கணும் அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ஒரு வகுப்புக்கு நம்ம அந்த சொத்தை கொடுக்கும் போது, ஓகேவா, அவர் என்ன மாதிரியான நிலையில இருக்கணும் அப்படின்றதெல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க. இந்த மசோதா கொண்டு வந்தவர் யாருன்னா சிறுபான்மைத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜு, அவர் தான் கொண்டு வந்தாரு. மக்களவையில தாக்கல் செய்யப்பட்டது 2/4/2025. கிட்டத்தட்ட 288 உறுப்பினர்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. மாநிலங்களவையில அடுத்த நாளே 3/4/2025, அதுல 128 பேர் ஆதரவு. இந்த 2 ஆதரவுக்கு பிறகு குடியரசுத் தலைவருடைய ஒப்புதல் 6/4/2025 வந்து பாத்தீங்கன்னா ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. புவிசார் குறியீடு, ஓகேவா. தமிழ்நாடை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா மொத்தம் 69 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற்றிருக்கு. இது வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 2வது இடம். முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். கிட்டத்தட்ட அங்க 79 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு உத்தரப்பிரதேஷ் பெற்றிருக்கு. இப்போ புதுசா வந்து பாத்தீங்க அப்படின்னா பண்ருட்டியோடைய பலா, அதுக்கப்புறம் முந்திரி, புளியங்குடியோடைய எலுமிச்சை, விருதுநகருடைய சம்பா வத்தல், ராமநாதபுரம் வந்து பாத்தீங்கன்னா சித்திரைக்கார அரிசி, செட்டிக்குளத்தினுடைய சின்ன வெங்காயம், இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா புவிசார் குறியீடு பெற்றிருக்கக்கூடிய பொருட்கள். வகுப்பு திருத்த சட்டத்தின் அடிப்படையில் வகுப்பு வாரியம் அமைக்கக்கூடிய முதல் மாநிலம் எது அப்படின்னா கேரளா. இது ரொம்ப முக்கியமானது. உலக தேயிலை ஏற்றுமதியில இந்தியா 3வது இடம். அதே மாதிரி சூரிய ஆற்றல், காற்றாற்றல், இதுலயும் நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கோம். அடுத்து புவிசார் குறியீட்டுல வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ் வந்து 79ஓடு முதலிடத்துல இருக்கு. ஏப்ரல் 7 வந்து உலக சுகாதார தினம். கலைஞர் கைவினை திட்டம் 2025 ஏப்ரல் 8ல கொண்டு வரப்பட்டிருக்கு, ஓகேவா. இது எங்க தொடங்கப்பட்டது அப்படின்னா குன்றத்தூர், காஞ்சி. கலைஞர் கைவினை திட்டம் எதற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா மத்திய அரசினுடைய விஸ்வகர்மா திட்டத்திற்கு மாற்றாக கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். 2028 ஒலிம்பிக் போட்டி நடத்த எந்த நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா நடத்த இருக்கு அப்படின்னா அமெரிக்கா. எங்க அப்படின்னா லாஸ் ஏஞ்சல்ஸ். தேசிய அளவில் குழந்தைகள் மீதான பாலியல் குற்றங்கள் அதிகம் நடைபெறும் மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா உத்தரப்பிரதேஷ். டெல்லியோடைய புதிய முதல்வர் யார் அப்படின்னா ரேகா குப்தா, ஓகேவா. தமிழ்நாடுடைய லோகாயுக்தா தலைவர் யார் அப்படின்னா ராஜமாணிக்கம். எதிர்கால வேலை உச்சி மாநாடு 2025 எங்க அப்படின்னா சென்னை. அடுத்து தேசிய மனித உரிமை ஆணைய தலைவர் யார் அப்படின்னா வே ராமசுப்ரமணியன், ஓகேவா. சர்வதேச தாய்மொழி தினம் வந்து பாத்தீங்கன்னா பிப்ரவரி 21. சர்வதேச சித்தா மாநாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா சென்னையில. அதே மாதிரி ஊவேசா பிறந்த நாள் வந்து தமிழ் இலக்கிய மறுமலர்ச்சி நாளா வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழக அரசு அறிவிச்சிருக்கு. இது பிப்ரவரி 19, மாத்திக்கோங்க, 21ன்னு இருக்கும், 19.
அடுத்தது, உற்பத்தி துறையில் வேலைவாய்ப்பு வழங்கும் மாநிலங்களில் நாட்டில் முதலிடம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. பிரதமருடைய இரண்டாவது முதன்மை செயலாளர் யார் அப்படின்னா சக்திகாந்த் தாஸ். அப்பா செயலி வந்து பாத்தீங்க அப்படின்னா தமிழ்நாடு பெற்றோர் ஆசிரியர் கழக செயலி. ஓகேவா, அதோடைய சுருக்கம் தான் அப்பா செயலி. தமிழக பள்ளிக்கல்வித்துறையால் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த செயலி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. அடுத்து ஒருமைக்கண் செயலி. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பள்ளிக்கல்வித்துறையுடைய செயல்பாட்டை அறிவதற்கான செயலி. இதுவும் பள்ளிக்கல்வித்துறையால் வந்து பாத்தீங்க அப்படின்னா தொடங்கப்பட்டிருக்கு. கும்பமேளா நடைமுறையை ஏற்படுத்தியவர் யார் அப்படின்னா ஆதிசங்கரர். ஓகேவா, இப்போ மகா கும்பமேளா அப்படின்றது வந்து பாத்தீங்க அப்படின்னா உத்தரப்பிரதேஷுடைய பிரயாக்ராஜ், ஓகேவா, அலகாபாத்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நடைபெற்றுச்சு அப்படின்றத பார்த்தோம். அந்த நடைமுறையை ஏற்படுத்தியவர் யாருன்னா ஆதிசங்கரர். கச்சா எண்ணெய் இறக்குமதி மற்றும் நுகர்வில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 3வது இடத்துல இருக்கு. உலக தமிழ் ஆராய்ச்சி நிறுவனத்தினுடைய தலைவர் யார் அப்படின்னா பாலகிருஷ்ணன். இந்தியாவின் முதல் நீருக்கடியில் அருங்காட்சியகம் எங்க அமைக்க போறாங்க அப்படின்னா மகாராஷ்டிராவில். ஓகேவா, தேசிய அறிவியல் தினம் பிப்ரவரி 28. செபியோடைய புதிய தலைவர் யாருன்னா துஷின்காந்த் பாண்டே. ஐரோப்பிய ஆணையத்தினுடைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா உர்சுலா வான் பெர்லியன். மத்திய மின்துறை வெளியிட்ட மின் விநியோக நிறுவனங்கள் தரவரிசை முதலிடம் வந்து மகாராஷ்டிரா அதானி எலக்ட்ரிசிட்டி. ஓகேவா, இது ஒரு தனியார் நிறுவனம். தமிழ்நாடு வந்து 48வது இடத்துல இருக்கு. நம்முடைய டிஎன்இபி வந்து பாத்தீங்க அப்படின்னா எந்த இடத்துல இருக்கு அப்படின்னா 48வது இடத்துல இருக்கு. ஓகேவா, உலக அளவில் காப்பி ஏற்றுமதியில நம்ம எத்தனாவது இடம் அப்படின்னா 7வது இடம். தேயிலை ஏற்றுமதினா 3வது இடம். காப்பி ஏற்றுமதி அப்படின்னா 7வது இடம். நேட்டோ கூட்டமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னு பாத்தீங்கன்னா மார்க் ரூட். ஓகேவா, நேட்டோ கூட்டமைப்பினுடைய தலைவர் யார் அப்படின்னு கேட்பாங்க, மார்க் ரூட். 2024 அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து 2வது இடம். இதுவே ஜனநாயக நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா முதலிடம். ஓகேவா, பொதுவா ஏன்னா மியான்மர்ல வந்து என்ன பண்ணுன்னா ராணுவ ஆட்சி நடக்குது. ஓகேவா, எப்படி கொஸ்டின் கேட்பாங்கன்னா 2024 அதிக இணைய முடக்கங்களை சந்தித்த ஜனநாயக நாடுகள் பட்டியலில் வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஓகேவா, ஜனநாயக நாடுகள் பட்டியலில் வந்து இந்தியா ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். பொதுவா நாடுகள் அப்படின்னு கேட்டாங்கன்னா இந்தியா 2வது இடம், மியான்மர் 1. ஓகேவா, மியான்மர்ல வந்து ராணுவ ஆட்சி நடைபெறுகிறது. ஜனநாயக நாடுகள் பட்டியலில் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா முதலிடம். 16வது நிதி ஆணைய தலைவர் யார் அப்படின்னா அரவிந்த் பனகாரியா. மார்ச் 8 மகளிர் தினம். சாகித்ய அகாதமி தலைவர் வந்து மாதவ் கௌசிக். சாகித்ய அகாதமி 2024 மொழிபெயர்ப்பு நூல் பா விமலா. ஓகேவா, அவங்களுடைய எனது ஆண்கள், ஓகேவா, அப்படின்ற ஒரு நூலை வந்து மொழிபெயர்த்திருப்பாங்க. அதாவது வந்து மலையாளத்துல வந்து என்டே ஆண்கள் அப்படின்னு இருக்கும். ஓகேவா, அந்த நூலை இவங்க மொழிபெயர்த்திருப்பாங்க. யார் அப்படின்னா பா விமலா, கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்டை சார்ந்தவங்க. அடுத்து நாட்டின் 58வது புலிகள் காப்பகம் எது அப்படின்னா மாதவ் புலிகள் காப்பகம், மத்திய பிரதேஷ். 2024 செம்மொழி அந்தஸ்து எந்தெந்த மொழி கொடுத்திருக்காங்க அப்படின்னா அசாமி, பாலி, வங்காளி, மராத்தி, பிராகிருதம். அப்ப டோட்டலா 11 மொழிகள் வந்து பாத்தீங்கன்னா செம்மொழி அந்தஸ்து பெற்றிருக்கு. உலகின் 5வது பெரிய கடல்வாழ் பல்லுயிர் ஓய்விடம் எங்க அப்படின்னா மன்னார் கடலுயிர் கோள காப்பகம். ஓகேவா, அங்கதான் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. உலக அளவில் மிகவும் மாசடைந்த நகரங்கள் பட்டியலில், தலைநகரங்கள் பட்டியலில் டெல்லி முதலிடத்துல இருக்கு. நாடுகள் பட்டியலில் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. மொரிஷியஸ் நாட்டின் உயரிய விருது 2025 பிரதமர் மோடி அவர்களுக்கு வந்து வழங்கப்பட்டிருக்கு. தி கிராண்ட் கமாண்டர் ஆஃப் தி லாஸ்ட் அண்ட் கீ ஆஃப் தி இந்தியன் ஓஷன். ஓகேவா, ஓவன். ஓகேவா, இது மொரிஷியஸ் நாட்டினுடைய உயரிய விருதை வந்து பிஎம்க்கு கொடுத்திருக்காங்க. தமிழ்நாடு பொருளாதார ஆய்வறிக்கை 2025 முதல் முறையா வெளியிட்டிருக்காங்க. தேசிய அளவில் ஒப்பீடு. ஓகேவா, ஜிடிபியில தமிழ்நாட்டினுடைய பங்கு வந்து 9.21. தேசிய அளவில் தமிழ்நாட்டினுடைய ஜிடிபி பங்களிப்புல 9.21%. தமிழ்நாடுடைய பொருளாதார வளர்ச்சி வந்து பாத்தீங்க அப்படின்னா 8%. ஓகேவா, தனிநபர் வருமானத்துல வந்து தமிழ்நாடு எத்தனாவது இடத்துல இருக்காங்க அப்படின்னா 4வது இடம். தமிழ்நாடு உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல வந்து 1வது இடத்துல இருக்கும். அப்ப தனிநபர் வருமானத்துல 4வது இடம், உயர்கல்வி சேர்க்கை விகிதத்துல ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்கும். பொருளாதார வளர்ச்சின்னு பாத்தீங்க அப்படின்னா ஒரு 8% பொருளாதார வளர்ச்சி வந்து இருக்கு. ஜிடிபியில எவ்வளவு பங்களிப்பு கொடுத்திருக்கோம் அப்படின்னா 9.21% வந்து ஜிடிபியில பங்களிப்பு கொடுத்திருக்கோம். அடுத்து உலக பாரம்பரிய கூட்டம் 2024 இந்தியா. ஓகேவா, அடுத்து பாருங்க, ரைசினா உரையாடல் எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா டெல்லியில நடைபெற்றுச்சு. தமிழ்நாடு சிறுபான்மை ஆணைய தலைவர் யாருன்னா ஜே அருண். அடுத்து 2024, ஓகேவா, 2024 உலக பத்திரிகை சுதந்திர குறியீடுல இந்தியா எத்தனாவது இடம் அப்படின்னு பாத்தீங்கன்னா
159வது இடம். ஓகேவா. தமிழ்நாடு மாநில தகவல் ஆணையர் வந்து பாத்தீங்கன்னா செல்வராஜ். தமிழ்நாடு அரசு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, மத்திய மாநில உறவுகளை ஆராய்வதற்கு நீதிபதி குரியன் ஜோசப் தலைமையில வந்து குழு அமைச்சிருக்காங்க. இது ரொம்ப முக்கியமானது. 2025 ஓகேவா, சிறந்த திருநங்கை விருது ரேவதி நாமக்கல்லை சேர்ந்தவங்க, பொன்னி வந்து தூத்துக்குடியை சேர்ந்தவங்க, அவங்களுக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஏப்ரல் 15 வந்து பாத்தீங்க அப்படின்னா திருநங்கையர் தினம். திருநங்கையர் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 15. அவங்களுக்கான வாரியம் வந்து 2008 அமைச்சாங்க. 23வது சட்ட ஆணைய தலைவர் வந்து தினேஷ் மகேஸ்வரி. ஓகேவா. உச்சநீதிமன்றத்தின் 2வது தலைமை நீதிபதி பூவன் ராமகிருஷ்ண கவாய். ஓகேவா. அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றத்தினுடைய 2வது அந்த எஸ்சி, அதாவது தாழ்த்தப்பட்ட ஒருத்தர் வந்து தலைமை நீதிபதியா வந்திருக்காருன்னா அவர் யார் அப்படின்னா புஷன் ராமகிருஷ்ண கவாய். ஓகேவா. தேசிய மகளிர் ஆணைய தலைவர் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஜய் ரஹத்கர். தேசிய மகளிர் ஆணைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா விஜய் ரஹத்கர். உலக புத்தக தினம் வந்து பாத்தீங்கன்னா ஏப்ரல் 23. சிந்து நதிநீர் ஒப்பந்தம் வந்து 1960. ஓகேவா. இப்போ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு. அதன் மூலம் என்ன பண்ணியிருந்தாங்க அப்படின்னா சிந்து நதிநீர் ஒப்பந்தத்தை வந்து நிறுத்தி வச்சிருக்காங்க. ஓகேவா. அப்ப சிந்து நதிநீர் ஒப்பந்தம் 1960 மேற்கொள்ளப்பட்டது. சிம்லா ஒப்பந்தம் வந்து பாத்தீங்கன்னா 1972. இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கை இந்தியா பாகிஸ்தான் மீது நடத்தியது. ஓகேவா. இந்திய ராணுவம் வந்து பாகிஸ்தான் மீது மேற்கொண்ட ஒரு ராணுவ நடவடிக்கை தான் ஆபரேஷன் சிந்தூர். இது நம்ம தனியா பார்ப்போம். உலக கைவினை நகரமாக ஸ்ரீநகர் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்கு. குழந்தை தொழிலாளர் இல்லாத சுரங்கம் ஜார்க்கண்ட் மைக்கா சுரங்கம் மத்திய அரசு வந்து அறிவிச்சிருக்காங்க. குழந்தை தொழிலாளர்களே இல்லாத ஒரு சுரங்கம் வந்து பாத்தீங்கன்னா எங்க ஜார்க்கண்ட்ல இருக்கக்கூடிய மைக்கா சுரங்கத்தை வந்து மத்திய அரசு அறிவிச்சிருக்கு. கிழக்கிந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்கலைக்கழகம் எங்க அமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஜார்க்கண்ட். நீங்க முதல் மாற்றுத்திறனாளி பல்கலைக்கழகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது உத்தரப்பிரதேசத்துல அமைக்கப்பட்டது. ஆனா கிழக்கிந்தியாவின் முதல் மாற்றுத்திறனாளி மாணவர்களுக்கான பல்கலைக்கழகம் வந்து ஜார்க்கண்ட். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க. மத்திய பிரதேசம். ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கொஸ்டின். புதிய கல்விக் கொள்கையை அமல்படுத்திய முதல் மாநிலம் எது அப்படின்னா மத்திய பிரதேஷ். 2024 பாரிஸ் ஒலிம்பிக் இந்தியா வந்து பாத்தீங்கன்னா 71வது இடம். ஓகேவா. G7 உச்சி மாநாடு 2024 எங்க நடைபெற்றுச்சு அப்படின்னா இத்தாலியில. ராணுவ தலைமை தளபதி யார் அப்படின்னா உபேந்திர திவேதி. இப்போ இந்த சிந்தூர் நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுனால இதெல்லாம் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ராணுவ தலைமை தளபதி உபேந்திர திவேதி. இந்திய கடற்படையின் முதல் பெண் ஹெலிகாப்டர் பைலட் வந்து அனாடிகா பி ராஜு. அனாடிகா பி ராஜு. உலக பாலின இடைவெளி குறியீடு இந்தியா வந்து 129வது இடம். சக்தி கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா பிரான்சுக்கு இடையில நடைபெற்றுச்சு. உலக ஹைட்ரஜன் உச்சி மாநாடு வந்து பாத்தீங்கன்னா நெதர்லாந்துல நடைபெற்றுச்சு. சர்வதேச சூரிய கூட்டணியில் 99வது உறுப்பினரா ஸ்பெயின் வந்து பாத்தீங்கன்னா இணைஞ்சிருக்காங்க. இந்தியாவின் முதல் கப்பல் விட்டு கப்பலுக்கு சரக்கு மாற்றும் துறைமுகம் எங்க இருக்கு அப்படின்னா கேரள விழிஞ்சம். யூபிஎஸ்சி உடைய தலைவர் யார் அப்படின்னா பிரித்தி சுதன். ஓகேவா. பிரித்தி சுதன். சரைடிகோ மொய்காம் வடகிழக்கு இந்தியாவின் முதல் உலக பாரம்பரிய தலம். இது வந்து யுனெஸ்கோ வந்து அமைப்பாங்க. இந்தியாவில் மொத்தம் 43 பாரம்பரிய தலங்கள் இருக்கு. இதுவரையில் எத்தனை பாரம்பரிய தலங்கள் வந்து இந்தியாவில் அறிவிக்கப்பட்டிருக்கா 43. அதுல சராய்டிகோ மொய்தாம் தான் 43வது. ஆனா வடகிழக்கு இந்தியாவின் முதல் உலக பாரம்பரிய தலம். சர்வதேச விவசாய பொருளாதார நிபுணர் மாநாடு டெல்லியில் நடைபெற்றுச்சு. பிரவஹா அப்படின்ற ஒரு மென்பொருளை வந்து இஸ்ரோ வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கி இருக்காங்க. ஆதித்யா L1 திட்டத்தினுடைய இயக்குனர் நிகார் ஷாஜி. புதிய குற்றவியல் சட்டங்கள் பார்க்கும்போது பாரதிய நியா சங்கீதா இந்திய தண்டனை சட்டம் 1860 தான் பாரதிய நியாய சங்கீதா அப்படின்ட்டு மாத்திருக்காங்க பேரு. பாரதிய சாட்சி அதிநியம் அப்படின்னா இந்திய சாட்சிய சட்டம் 1898க்கு மாற்றாக கொண்டு வரப்பட்டதுதான் பாரதிய சாட்சி அதிநியம். நலந்தா பல்கலைக்கழகத்தினுடைய புதிய வளாகம் எங்கு உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா பீகார் ராஜகிரியில. ஓகேவா. 2025ஆம் ஆண்டு வந்து குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டா வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு. 2025 குவாண்டம் அறிவியல் மற்றும் தொழில்நுட்பத்தின் சர்வதேச ஆண்டா வந்து அறிவிச்சிருக்காங்க.
மண் ஆணி திட்டம் வந்து நீலகிரி மாவட்டத்தில் தொடங்கப்பட்டிருக்கு. மண் சரிவை தடுக்கிறதுக்காக இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. டிஜி யாத்ரா டிஜி யாத்ரா வந்து பார்த்தீங்கன்னா விமான பயணிகளுக்கு எளிதான விமான பயண அனுபவங்களை கொடுக்கறதுக்காக உருவாக்கப்பட்டது இந்த டிஜி யாத்ரா. மாநிலங்களில் வறுமை விகிதம் தமிழ்நாடு வந்து பார்த்தீங்கன்னா 4வது இடத்துல இருக்கு. ஓகேவா, மாநிலங்களின் வறுமை விகிதத்துல தமிழ்நாடு வந்து 4வது இடத்துல இருக்கு. நடந்தாய் வாழி காவிரி திட்டம் எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா காவிரி நதியை தூய்மைப்படுத்துவதற்காக கொண்டு வரப்பட்டது. ரொம்ப முக்கியமான தினங்கள் பார்த்தீங்க அப்படின்னா தமிழ் மொழி தியாகிகள் தினம் வந்து ஜனவரி 25, தமிழ்நாடு செம்மொழி தினம் வந்து பார்த்தீங்கன்னா ஜூன் 3, கலைஞருடைய அந்த பிறந்த தினம் போல. தமிழ் மொழி ஓகேவா, இது வந்து தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம். இந்த இடத்த மாத்திக்கோங்க. தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் 1937. தமிழ்நாடு தியாகிகள் தினம் வந்து பாத்தீங்கன்னா ஜூலை 17. இப்போ இந்த தமிழ்நாடு மதுவிலக்கு சட்டம் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருத்தப்பட்டிருக்கு. ஓகேவா, அதனால இது இங்க கொடுத்திருப்போம். தமிழ்நாடு தியாகிகள் தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 17. தமிழ்நாடு மாநில உருவாக்க தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜூலை 18. சிபெக்லி ஓகேவா, 2 வெடிபொருள் வந்து பாத்தீங்கன்னா கடற்படை வந்து ஒப்புதல் கொடுத்திருக்காங்க. ருத்ரம் 1 ஏவுகணை ஓகேவா, உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை. இது ரொம்ப முக்கியமானது. ருத்தம் 1 வந்து பாத்தீங்கன்னா உள்நாட்டில் தயாரிக்கப்பட்ட கதிர்வீச்சு எதிர்ப்பு ஏவுகணை. இதே மாதிரி நம்ம வந்து பாத்தீங்கன்னா சிந்தூர் ஆபரேஷன்ல வந்து ஹம்மர் பயன்படுத்தி இருப்போம். ஓகேவா, அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹம்மர் ரொம்ப முக்கியமானது பயன்படுத்தினது ஒரு 3 வந்து விதமானது, அதாவது ஒரு ட்ரோன் ஒன்று பயன்படுத்தியிருப்போம். அப்புறம் ஹம்மர் ஏவுகணை, அதுக்கப்புறம் குரூட் அப்படின்ற ஒரு ஏவுகணை வந்து பாத்தீங்கன்னா பயன்படுத்தியிருப்போம். ஓகேவா, சிஎஸ்ஐஆர் உடைய தலைவர் யார் அப்படின்னா பிரதமர். ககன்யான் திட்டம் 2025 என்ன அப்படின்னா விண்வெளிக்கு மனிதர்களை அனுப்பும் திட்டம், இந்தியாவுடைய திட்டம். முருகேசன் கமிட்டி எதுக்காக அமைக்கப்பட்டது அப்படின்னா தமிழ்நாடு கல்விக் கொள்கையை வரையறுக்க. ஓகேவா, தமிழ்நாடுக்குன்னு ஒரு கல்விக் கொள்கையை வரையறுக்காக முருகேசன் கமிட்டி வந்து உருவாக்கப்பட்டது. மித்ரா சக்தி இந்தியா இலங்கை இடையிலான கூட்டு பயிற்சி. ஐஎன்எஸ் அரிந்தர் இந்தியாவின் முதல் உள்நாட்டு நீர்மூழ்கி கப்பல் எது அப்படின்னா ஐஎன்எஸ் அரிந்தர். தேசிய கடல்சார் பாரம்பரிய வளாகம் எங்க இருக்கு அப்படின்னா குஜராத் லோத்தல்ல வந்து அமைக்கப்பட்டிருக்கு. இந்திய விமானப்படை தளபதி வந்து பாத்தீங்கன்னா அமர் பிரதீப் சிங். சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி 53வது நீதிபதியாக ஸ்ரீ ராம் அவர்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா நியமிக்கப்பட்டிருக்காரு. ஒரே நாடு ஒரே தேர்தல் தொடர்பாக அமைக்கப்பட்ட கமிட்டி வந்து பாத்தீங்கன்னா ராம்நாத் கோவிந்த் தலைமையிலான கமிட்டி. ஓகேவா, கார்பன் டை ஆக்சைடில் இருந்து மெத்தனால் உற்பத்தி செய்யும் இந்தியாவின் முதல் ஆலை எங்க உருவாக்கப்பட்டிருக்கு அப்படின்னா மகாராஷ்டிரா. போர்ட் பிளேயருடைய புதிய பெயர் அப்படின்னா ஸ்ரீ விஜயபுரம். அந்தமான் நிக்கோபாருடைய தலைநகரம் தான் அந்த போர்ட் பிளேயருடைய புதிய பெயர் தான் ஸ்ரீ விஜயபுரம். அப்ப அந்தமான் நிக்கோபாரினுடைய புதிய தலைநகரம் எது? ஸ்ரீ விஜயபுரம். அடுத்து நோபல் பரிசு. நோபல் பரிசை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இது கொஸ்டின்ல வந்து கேட்டிருக்காங்க. இப்போ நடந்த குரூப் 1 கொஸ்டின்ல மருத்துவத்துக்கான நோபல் பரிசு விக்டர் ஆம்ரோஸ் கேரி ருக்குவன். ஓகேவா, மைக்ரோ ஆர்என்ஏ இதோடைய கண்டுபிடிப்புக்காக. ஓகேவா, மைக்ரோ ஆர்என்ஏ கண்டுபிடிப்புக்காக இந்த விருது அப்படின்றது கொடுக்கப்பட்டிருக்கு. அடுத்து பொருளாதாரம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா டேரன் அசமெக்ஸா அமெரிக்கா, சைமன் ஜான்சன் அமெரிக்கா, ஜேம்ஸ் ராபின்சன் இங்கிலாந்து. உலக விண்வெளி விருது வந்து பாத்தீங்க அப்படின்னா 2024 யாருக்கு கொடுத்தாங்க அப்படின்னா சோம்நாத். SC/ST ஆணைய தலைவர் வந்து தமிழ்வாணன். தமிழ்நாடு SC/ST ஆணைய தலைவர் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்வாணன். சட்ட ஆட்சி குறியீடு 2024 இந்தியா 142வது இடம். தமிழ்நாடு அலர்ட் செயலி TN அலர்ட் செயலி வந்து பாத்தீங்க அப்படின்னா வானிலை குறித்த தகவல்கள் வழங்குவதற்காக அமைக்கப்பட்டது. நாட்டிலேயே அதிக தொழிற்சாலை மற்றும் வேலை வாய்ப்புகள்ல தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு. மக்களை தேடி மருத்துவ திட்டத்துக்கு வந்து ஐநா வந்து பாத்தீங்கன்னா விருது அறிவிச்சிருக்காங்க. மாநில உள்நாட்டு உற்பத்தியில 2வது இடம் தமிழகம் வந்து பாத்தீங்கன்னா மாநில உள்நாட்டு உற்பத்தியில 2வது இடத்துல இருக்கு. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மகாராஷ்டிரா. பிர்சா முண்டா பிறந்த தினம். ஓகேவா, இது வந்து பாத்தீங்கன்னா நவம்பர் 5. இது மாத்திக்கோங்க, நவம்பர் 5. ஓகேவா, ஜன்ஜாதி கௌரவ் திவாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பீமா சகி யோஜனா பெண்களுக்கு அதிகாரம் அளிக்கக்கூடிய ஒரு திட்டம் தான் பீமா சகி யோஜனா. COP29 மாநாடு எங்க நடைபெற்றது அப்படின்னா அசர்பைஜான் பாகுல நடைபெற்றது. மேகாலயாவில் கண்டுபிடிக்கப்பட்ட புதிய தவளை இனத்தினுடைய பெயர் வந்து ராவோர் செஸ்டிஸ். முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம் எங்க அப்படின்னா லடாக்ல திறக்கப்பட்டிருக்கு. முதல் பசுமை ஹைட்ரஜன் எரிபொருள் நிலையம்
லடாக் லேவ்ல வந்து பாத்தீங்கன்னா திறக்கப்பட்டிருக்கு. ஹென்லி பாஸ்போர்ட் குறியீடு வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல சிங்கப்பூர், இந்தியா வந்து 83வது இடத்துல இருக்கு. திருவனந்தபுரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட முதல் தும்பி இனம் வந்து பாத்தீங்கன்னா அகஸ்திய மலை முளவாளான். ஓகேவா. சபரிமலை பக்தர்களின் உதவிக்காக சுவாமி ஏஐ சாட்போட் செயலி அப்படின்ற ஒரு செயலி வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. இந்தியாவின் முதல் அரசியல் சாசன அருங்காட்சியகம் எங்க அப்படின்னா ஹரியானா ஜிண்டால் குளோபல் பல்கலைக்கழக வளாகத்துல வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. பருவநிலை மாற்ற செயல்திறன் குறியீடு இந்தியா வந்து 10வது இடத்துல இருக்காங்க. நீர் தகவல் மையம். ஓகேவா. 2024 செப்டம்பர் 19 தொடக்கம் நிலத்தடி நீர் மேலாண்மையை மேம்படுத்துவதற்காக தொடங்கப்பட்டதுதான் நீர் தகவல் மையம். 2024 பிரபஞ்ச அழகி டென்மார்க்கின் விக்டோரியா கியர் தில்விக். ஓகேவா. 2024 பிரபஞ்ச அழகி யாருன்னு கேட்பாங்க, விக்டோரியா கியர் தில்விக். அடுத்து சர்வதேச சூரிய சக்தி கூட்டணியில் இணைந்த 104வது நாடு எது அப்படின்னா அர்மீனியா. தமிழ்நாடு புதிய தலைமை தேர்தல் அதிகாரி அர்ச்சனா பட்நாயக். 12வது உலக தமிழர் பொருளாதார மாநாடு நியூயார்க்ல வந்து நடைபெற்றுச்சு. இந்தியாவில் அதிக பெண் கவுன்சிலர்களை பெற்றுள்ள மாநிலம் வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு. நல்லாட்சி தினம் வந்து டிசம்பர் 25. மீகாங் திருவிழா எங்க நடைபெறுகிறது அப்படின்னா மேகாலயா. ஹார்பின் திருவிழா வந்து பாத்தீங்கன்னா நாகாலாந்து. இந்தியாவின் முதல் விளையாட்டு மேலாண்மை மொபைல் செயலி கிரீடா செயலி ஆந்திரா வந்து பாத்தீங்கன்னா உருவாக்கியிருக்காங்க. அக்னி வாரியர் 2024 கூட்டு ராணுவ பயிற்சி இந்தியா சிங்கப்பூர். இந்திரா காந்தி அமைதி விருது வந்து பாத்தீங்கன்னா பிஷேல் பச்சலேட் சிலி அதிபர் சிலி அதிபருக்கு வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. மூல் ஹண்டர் ஏஐ செயலி. ஓகேவா. மியூல் வங்கி கணக்குகளை கண்டறிந்து டிஜிட்டல் மோசடிகளை தடுக்க ஆர்பிஐ வெளியிட்டுள்ள ஒரு செயலி தான் மியூல் ஹண்டர் ஏஐ செயலி. ஆசிரியர் செயலி எதுக்காக தொடங்கப்பட்டிருக்கு அப்படின்னா கல்வித்தரத்தை மேம்படுத்த மத்திய அரசு வந்து தொடங்கியிருக்காங்க ஆசிரியர் செயலி. அப்பா செயலியும் மலர்கேன செயலியும் தான் யாரு, தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை. ஆசிரியர் செயலி வந்து மத்திய அரசு. இந்தியாவின் முதல் பூச்சிக்கொல்லி எதிர்ப்பு உடற்சூட்டு கிசான் கவாச். ஜனவரி 9 பிரவேசிய பாரதிய திவாஸ் தினம். ஜனவரி 5 தேசிய இளைஞர் தினம். ஜனவரி 24 தேசிய பெண் குழந்தைகள் தினம். மாநில பெண் குழந்தைகள் தினம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிப்ரவரி 24. ஜனவரி 26 2025 குடியரசு தின விழா வந்து 76வது குடியரசு தின விழா. அதுல சிறப்பு விருந்தினரா இந்தோனேஷியாவின் அதிபரா இருக்கக்கூடிய பிரபாவோ சுபியாந்தோ அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கலந்து கொண்டார். நிதி ஆயோக் குறியீடுகள் வந்து வெளியிட்டிருக்காங்க. ஓகேவா. ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கிய குறியீடுகள். ஓகேவா. நிதி ஆயோக் வெளியிட்ட ஒட்டுமொத்த நிதி ஆரோக்கிய குறியீடுகள். ஓகேவா. ஒடிசா முதலிடம், சத்தீஸ்கர் வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம். அடுத்து பொது சிவில் சட்டம் அமல்படுத்திய முதல் மாநிலம் எதுன்னு கேட்பாங்க, உத்தரகாண்ட். 2025 குடியரசு தின அணிவகுப்பு பரிசு மகா கும்பமேளா ஊர்தி உத்தரப்பிரதேசம் முதலிடம் கொடுக்கப்பட்டிருக்கு. சிறந்த அணிவகுப்பு பரிசு ஜம்மு காஷ்மீர் ரைபிள்ஸ். வங்கதேச அரசியலமைப்பிலிருந்து மதச்சார்பின்மை அப்படின்ற ஒரு வார்த்தையை வந்து நீக்கிட்டாங்க. ஓகேவா. முன்னாடி அவங்க மதச்சார்பின்மையா தான் இருந்தாங்க. இப்போ வந்து பாத்தீங்க அப்படின்னா அங்க ராணுவ ஆட்சி அப்படின்றத கொண்டு வரப்பட்டிருக்கு. அதனால வங்கதேச அரசியலமைப்பிலிருந்து மதச்சார்பின்மை அப்படின்ற வார்த்தை நீக்கப்பட்டிருக்கு. போதை மருந்து இல்லா தமிழ்நாடு செயலி வந்து தொடங்கப்பட்டிருக்கு. 2025 குடியரசு தின விழா விருது தமிழ்நாடு. அண்ணா வீரதீர பதக்கம் வேல்தில். கோட்டை அமீர் பதக்கம் அமீர் அம்சா. சி நாராயண நாயுடு விருது முருகவேல். காந்திய காவலர் பதக்கம் சின்ன காமனன் காமர்ஸ் கார்த்தி சிவா பூமாலை. சிறந்த காவல் நிலையம் மதுரை நகர காவல் நிலையம். 30/12/2024 திருவள்ளுவர் சிலை விவேகா பாறை இணைக்கும் கண்ணாடி பாலம் வந்து திறக்கப்பட்டிருக்கு. திருவள்ளுவருடைய சிலைக்கு வந்து பேரறிவு சிலை என்று பெயர் சூட்டினார் முதல்வர். தமிழ்நாடு கவர்மெண்ட் குரல் வாரமா டிசம்பர் கடைசி வாரத்தை வந்து பாத்தீங்கன்னா அறிமுகப்படுத்தியிருக்காங்க. ஓகேவா. கன்னியாகுமரி கடற்கரை சாலை ஐயன் திருவள்ளுவர் சாலை என மாற்றம். ஆர்பிஐ 26வது கவர்னர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. ஆர்பிஐ உடைய 26வது கவர்னர் வந்து சஞ்சய் மல்கோத்ரா. 2024 புக்கல் பரிசு வந்து சமந்தா ஹார்வி.
இந்தியா காசநோய் ஒழிப்பு திட்டத்தின் முதன்மை ஆலோசகர் சௌமியா சுவாமிநாதன். இந்தியாவின் முதல் நிலத்தடி நீர் அருங்காட்சியகம் உமாயூன் கல்லறை வளாகத்தில் அமைந்துள்ளது. உலகின் முதல் ஆடியோ விஷுவல் வேவ்ஸ் ஓகேவா உச்சி மாநாடு இந்தியா மாநிலம் கோவாவில் நடைபெற்றது. புதிய சிஏஜி வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சய் மூர்த்தி. 2025-26 தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தாக்கல் செஞ்சிருக்காரு. 2 ஆண்டுகளில் 20 லட்சம் கல்லூரி மாணவர்களுக்கு கைக்கணினி அல்லது மடிக்கணினி வழங்க 2000 கோடி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. பெண்களின் பெயர்களை சொத்துக்களை பதிவு செஞ்சா பதிவு கட்டணம் 1% குறைப்பு. அடுத்து வரும் 5 ஆண்டுகளில் 1 லட்சம் மகளிரை தொழில் முனைவராக பெருந்திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டிருக்கு. அதில் 20% மானியத்துடன் ரூபாய் 10 லட்சம் வரை வங்கி கடன் கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஊரக பகுதிகள் 3500 கோடியில் 1 லட்சம் புதிய வீடுகள் கட்டப்படும். சென்னை அருகே 2000 ஏக்கரில் புதிய நகரம் உருவாக்கம். அரசு ஊழியர்களுக்கு மீண்டும் ஈட்டிய விடுப்பு சரண் நடைமுறை. 2676 பள்ளிகளில் திறன்மிகு வகுப்பறைகள், அதுக்காக ஒரு 65 கோடி நிதி ஒதுக்கீடு. பள்ளிகளில் உட்கட்டமைப்பு வசதிகளை உருவாக்கிட ஒரு 1000 கோடி. தமிழகம் முழுவதும் 30 இடங்களில் முதல்வர் படைப்பகம் உருவாக்க ஒரு 150 கோடி. விண்வெளி தொழில்நுட்பம் சார்ந்து இயங்கும் புத்தொழில் நிறுவனங்களை ஊக்குவிக்க ஒரு 10 கோடி. உயர்கல்வி பயிலும் 3ஆம் பாலினத்திற்கு 1000 மாதம் வழங்கப்படும் அப்படின்றத அறிவிச்சிருக்காங்க. ஊர்காவல் படையில் 3ஆம் பாலினத்தவர்களுக்கு பணி. ராமேஸ்வரத்தில் ஒரு புதிய விமான நிலையம் வந்து உருவாக்கப்பட போது. தமிழ்நாடு கடல் போக்குவரத்து கொள்கை 2025 வந்து பார்த்தீங்கன்னா விரைவில் அறிமுகம் செய்ய போறாங்க. நவீன மீன்பிடி நடைமுறைகளை அறிமுகப்படுத்த கடல்சார் வள அறக்கட்டளை தொடங்க 50 கோடி ஒதுக்கீடு. பல்லூர்களை காக்க வேட்டை பறவைகள் சரணாலயம் 1 கோடி ஒதுக்கீடு. தனுஷ்கோடியில் வந்து பார்த்தீங்கன்னா பூனாரை பறவைகள் சரணாலயம் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. ஓகேவா. இணையம் சார்ந்த சேவை பணி தொழிலாளர்கள்ல 2000 பேருக்கு இருசக்கர மின்வாகனம் வாங்க தலா 20,000 மானியம். 1.5 தொழிலாளர்களுக்கு விபத்து மற்றும் மரண இயலாமை இழப்பீட்டிற்கான குழு காப்பீடு திட்டமும் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் வந்து அறிவிச்சிருக்காங்க. செங்கம், திருவண்ணாமலை இங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பல்லுயிர் பூங்கா உருவாக்க ஒரு 10 கோடி. சிங்கப்பூர் அறிவியல் மையத்துடன் இணைந்து சென்னையில் ரூபாய் 400 கோடியில் அறிவியல் மையம் உருவாக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு செமிகண்டக்டர் இயக்கம் 2030 ரூபாய் 500 கோடி ஒதுக்கீட்டில் இந்த இயக்கம் வந்து பார்த்தீங்கன்னா உருவாக்கப்பட்டிருக்கு. செமிகண்டக்டர் உயர்திறன் வடிவமைப்பு பரிசோதனை மையம் சென்னையில் ஒரு 100 கோடியில் அமைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. ஒசூரில் ஒரு டைட்டில் பூங்கா உருவாக்கப்படும் 400 கோடியில். மதுரை மற்றும் கடலூரில் காலனி தொழில் பூங்கா. திருச்சி பொறியியல் மற்றும் வார்ப்பு தொழிலகங்கள். தூத்துக்குடியில் வந்து செயற்கை மற்றும் தொழில்நுட்ப ஜவுளி பூங்கா. மகளிர் விடியல் உரிமைத்துறை திட்டத்துக்கு 13,807 கோடி. இது ரொம்ப முக்கியமானது. மகளிர் உரிமைத்துறைக்கு வந்து பார்த்தீங்கன்னா 13,807 கோடி ஒதுக்கீடு இந்த பட்ஜெட்டில். 10,000 சுய உதவி குழுக்களை உருவாக்க 4.76 லட்சம் மகளிர் சுய உதவி குழுக்கள் வந்து இருக்குது அப்படின்றது இங்க பதிவு செஞ்சிருக்காங்க. 10 இடங்களில் புதிய அரசு கலை கல்லூரிகள் உருவாக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. இதுல ரொம்ப முக்கியமானது பார்ப்போம். டைம் இல்லை, அதனால தாய் மாணவர் திட்டம். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதம் 2000 ஊக்கத்தொகை. அம்பேத்கர் அயலக உயர்கல்வி திட்டம் ரூபாய் 65 கோடி ஒதுக்கீடு வந்து பார்த்தீங்கன்னா செய்யப்பட்டிருக்கு. ஆதி திராவிடர் பழங்குடிய மாணவர்களுக்காக இந்த திட்டத்தில் 65 கோடி ஒதுக்கியிருக்காங்க. நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் 20 கோடியில் ஒதுக்கீடு. ஆதி திராவிட பழங்குடியின பெண் விவசாய தொழிலாளர்களை ஊக்குவிக்கிறதுக்காக நன்னில மகளிர் நில உடைமை திட்டம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கு. மூத்த குடிமக்கள் பராமரிப்பிற்காக 25 அன்பு சோலை மையம் 10 கோடியில் அமைக்கப்படும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதுதான் கேட்பாங்க. முக்கிய துறைகளுக்கு ஒதுக்கீடு இருக்கிறதே கல்வித்துறைக்கு தான் வந்து பார்த்தீங்கன்னா 55,261 கோடியும். நகர்ப்புற வளர்ச்சிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா 34,392 கோடி.
அப்படியே பார்த்துக்கோங்க என்னென்ன இருக்குன்னு. தமிழ்நாடுடைய சாதனைகள் பார்க்கலாம். இதான் ரொம்ப முக்கியமானது. இந்திய சாதனைகள் ஓகேவா. இந்திய அளவுல வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திய அளவுல இரண்டாவது பெரிய பொருளாதாரம். உயர்கல்வி படிப்பதில் வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்காங்க. தனிநபர் வருமானம் தேசிய சராசரியை விட 1.75 மடங்கு. இது ரொம்ப கேட்பாங்க. நம்முடைய தனிநபர் வருமானத்துல 4வது இடத்துல இருக்கும். அது தேசிய சராசரி விட 1.75 மடங்கு அதிகம். நகரமயமாக்கல் வந்து 48% இருக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஏற்றுமதி தயார் நிலை குறியீடுல முதலிடம். ஓகேவா. தமிழ்நாட்டுடைய பொருளாதார வளர்ச்சி 8.19%. தேசிய வளர்ச்சி வந்து 7.24%. குழந்தை இறப்பு விகிதம் 1000 குழந்தைகளுக்கு 8.2 என்ற விகிதத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு இருக்கு. பாலின விகிதம் வந்து பார்த்தீங்கன்னா 1000 ஆண்களுக்கு 996 பெண்கள்லாம் இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் பட்ஜெட் தாக்கல் செஞ்சவர் வந்து பன்னீர்செல்வம் அவர்கள், MRK பன்னீர்செல்வம். பட்ஜெட் மதிப்பு 45,661 கோடி. சாகுபடி பரப்பு 151 லட்சம். ஓகேவா. இதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா மலைவாழ் முன்னேற்ற திட்டத்துக்கு வந்து 22.80 கோடி வந்து ஒதுக்கியிருக்காங்க. அடுத்து பாருங்க, உழவரை தேடி வேளாண்மை திட்டம் ஒரு ஆண்டுகளுக்கு செயல்படுத்த இருக்காங்க. இந்த உழவரை தேடி வேளாண் துறை திட்டம் வந்து பாத்தீங்கன்னா மாதம் 2 முறை கிராமங்களுக்கு சென்று முகாமிடுவாங்க. யார் அப்படின்னா வேளாண் அதிகாரிகள். பயிர் காப்பீடுக்காக 841 கோடி ஒதுக்கி இருக்காங்க. தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை 2025 வந்து பாத்தீங்கன்னா அறிமுகம் செய்யப்பட்டிருக்கு. சூரிய சக்தி அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பட்ஜெட்ல மானியம். பயனாளிகள் வந்து 1000 பேருக்கு. SC ST இருந்தா 70% மானியம். இதர உழவர்களுக்கு 60% மானியம். பயிர்க்கடன் இலக்கு வந்து பாத்தீங்கன்னா 17,000 கோடி. தமிழ்நாடு முந்திரி வாரியம் அமைக்க 10 கோடி. ஓகேவா. தமிழ்நாடு முந்திரி ஏற்றுமதியில வந்து 2வது இடம். உற்பத்தியில வந்து 4வது இடத்துல இருக்கு. கேழ்வரகு உற்பத்தியில தமிழ்நாடு வந்து பாத்தீங்கன்னா முதலிடத்துல இருக்கு. மக்காச்சோளம், எண்ணெய் வித்து, கரும்புகள் உற்பத்தியில வந்து பாத்தீங்கன்னா 2வது இடம். நிலக்கடலை, குறுதானியத்துல வந்து பாத்தீங்கன்னா 3வது இடம். தமிழ்நாடு வந்து பாத்தீங்க அப்படின்னா 5வது பெரிய துறை வந்து விவசாயத்துறை. தமிழ்நாடு ராம்சார் தலம் மொத்தம் 20 இருக்கு. இந்திய அளவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா தற்போது வரை வந்து பார்த்தீங்கன்னா 91 ராம்சார் தலங்கள் வந்து இருக்கு. இந்திய முப்படைகளின் தலைமை தளபதி வந்து அனில் சௌகான். கடற்படை தளபதி தினேஷ்குமார் திரிவாதி. ராணுவ தளபதி மனேஜ் பாண்டே. விமானப்படை தளபதி அம்ரித் பிரீத் சிங். ஆபரேஷன் சிந்தூர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாகிஸ்தான் மீது இந்தியா மேற்கொண்ட ராணுவ நடவடிக்கை. பொருளாதார ஆய்வறிக்கை இந்தியா வந்து பார்த்தீங்கன்னா 1950-51 மத்திய பட்ஜெட் அங்கமாக சமர்ப்பிச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் முதல் முறையாக இப்போ தான் சமைக்கப்பட்டிருக்கு. ஓகேவா, சமர்ப்பிக்கப்பட்டிருக்கு. இந்தியாவுடைய ஜிடிபி வந்து பார்த்தீங்கன்னா 6.4%. பணவீக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 4%. மின்னணு உற்பத்தி வந்து 17.5%. மத்திய பட்ஜெட் 2025-26 ஆர்டிகல் 112 நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் 8வது முறையாக தாக்கல் செய்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா குரூப் 1ல கேட்டிருந்தாங்க இந்த கொஸ்டின். வளர்ச்சி இயந்திரங்கள் என்னென்ன அப்படின்னா விவசாயம், MSME, முதலீடு, ஏற்றுமதி. விவசாயம், MSME, முதலீடு, ஏற்றுமதி. மத்திய பட்ஜெட் வந்து பார்த்தீங்கன்னா 50,65,345 கோடி. ஃபினான்ஷியல் இயருடைய 2025 நிதி பற்றாக்குறை. 2026 நிதி பற்றாக்குறை வந்து பார்த்தீங்கன்னா 4.4%. மத்திய பட்ஜெட்டுடைய கருப்பொருள் சப்கா விலாஸ். இது ரொம்ப முக்கியமானது. மத்திய பட்ஜெட்டுடைய கருப்பொருள் வந்து சப்கா விலாஸ். பட்ஜெட்டுடைய முன்மொழிவுகள் ஏழைகள் அப்படின்னா கரீஃபு, இளைஞர்கள், விவசாயி அப்படின்னா அன்னதாதா, பெண்கள் வந்து நாரி. இவங்களுக்கு தான் பட்ஜெட்ல வந்து பார்த்தீங்கன்னா முக்கிய முன்மொழிவுகள் கொடுக்கப்பட்டிருக்கு. பிரதம மந்திரி தன் தானிய கிருஷி 1.7 கோடி விவசாயிகள் பயன்பெறுவாங்க. விவசாய உற்பத்தி திறன் குறைவாக உள்ள 100 மாவட்டங்கள்ல இருந்து இந்த திட்டம் செயல்படுத்தப்பட உள்ளது. கிசான் கிரெடிட் கார்டு இருக்கு இல்லையா, அதுல எவ்வளவு தொகையிலிருந்து வரம்பு வந்து அதிகரிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா 3 லட்சத்திலிருந்து 5 லட்சமா வந்து பாத்தீங்கன்னா வரம்பு அதிகரிக்கப்பட்டிருக்கு.
அடுத்து பாருங்க மக்கானா வாரியம் பீகார்ல, ஓகேவா, தாமரை விதைகளுக்கான அந்த மக்கானா வாரியம் வந்து எங்க அமைக்கப்பட்டிருக்குன்னா பீகார். அசாமில் வந்து யூரியா ஆலை. ஜல்ஜீவன் மிஷன் வந்து 2028 வரைக்கும் நீட்டிக்க. வருமான வரி விலக்கு வந்து 12 லட்சம் வரை வருமான விலக்கு. 2025-26 பட்ஜெட்டில் அதிக வரவு கிடைக்கும் வழி கடன். உட்கட்டமைப்பை மேம்படுத்த மாநிலங்களுக்கு வட்டியில்லா கடன் 50 ஆண்டுகளுக்கு. எஸ்சி பெண் தொழில் முனைவோருக்கு 2 கோடி வரை கடன். அதிக பட்ஜெட் தாக்கல் செய்தவர் வந்து பார்த்தீங்கன்னா மொராஜி தேசாய் 10 முறை. ஓகேவா, இந்த 33 பேஜுமே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டண்டான கரண்ட் அஃபேர்ஸ்.